நீங்க ஓட்டுற பைக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ் இருக்கா? சொல்யூஷன் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல. என்ன அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இவங்க வண்டிக்கு வேலையா உங்களுக்கு? எங்க வண்டிக்கு ஃபைன் போடுறீங்களே, இன்சூரன்ஸ் தீர்ந்து 1 வருஷம் ஆச்சு, உங்க வண்டிக்கு யார் ஃபைன் போடுறது? ஒரு இன்சூரன்ஸ் வச்சு ஓட்டுறாங்களா? அரசாங்கமே வந்து ஸ்மார்ட் ஃபைன் கட்டணும் என்று உதவி ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர், அவரு போன வாங்கி இவரு பேசுறது தப்பு இல்ல. முதல்ல சென்னை துறைமுகத்துக்கு ஏற்றுமதி செய்யறதுக்காக கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் மணலி விரைவு சாலையில செல்போன் பேசின மாதிரி ஓட்டுனதா கூறப்படுது. அந்த வழியா இடது பக்கமா வந்த காரானது ஹாரன் அடிச்சும் ஓட்டுநர் கவனிக்காததுனால இதை பாத்துக்கிட்டு இருந்த போக்குவரத்து பெண் லாரி டிரைவரை மடக்கி அவரோட வாகனத்துக்கு பொல்யூஷன் இல்ல அப்படின்னு அபராதம் விதிச்சிருக்காங்க. வாகனம் ஓட்டும் போதும் செல்போன் பேசினதுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அபராதம் விதிச்சதுக்கு அப்புறமா நாங்க ஆன்லைன்ல செலுத்திக்கிறோம் அப்படின்னு ஓட்டுநர் சொன்ன உடனே பல வழக்குகள்ல அபராத தொகை நிலுவையில இருக்கிறதாகவும் உடனடியா கட்டணம் அப்படின்னு வலியுறுத்தினதாகவும் சொல்லப்படுது. இப்படி இருக்க இந்த சூழல்ல தான் உதவி ஆய்வாளர் கிட்ட இருசக்கர வாகனத்துல இன்சூரன்ஸ் தேதி 1 வருஷமா காலாவதி ஆகி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இன்சூரன்ஸ் இல்லாம 2 வீலர் ஓட்டுறீங்க மேடம், எங்களுக்கு அபராதம் போடுறீங்களே, உங்களுக்கு யார் அபராதம் போடுறது அப்படின்னு அந்த நபர் வாக்குவாதத்துல ஈடுபட்டதா கூறப்படுது. இந்த சம்பவம் அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.